கிருபையில் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், அப்பா எனக்குள் இருக்கிற ஆவியானவர் நீ வெளிப்படும்படியாய் அப்பா இந்த வேளையை என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் வெளிப்படுவீராக. என்னுடைய மாமிசங்கள் சாகட்டும் ஆண்டவரே. அப்பா, என் மாமிசத்தின் வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது நிறுத்தி போடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட பேசும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்கள் திருச்சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 மணியிலிருந்து, சில பேர் 10:15, சில பேர் 10:30 மணியிலிருந்து, சில பேர் 10:45 இந்த உபவாச ஜெபத்தில் இந்த தேவனுடைய பாதபடியில் அவருடைய ஆலயத்தின் பிரசன்னத்தில் வந்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபிக்க வந்த நம்மளை கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாக திரும்ப அனுமப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை ஒரு நாளும் கர்த்தர் புறஜாதிகளுக்கு முன்பாக, நம்முடைய உறவுகளுக்கு முன்பாக ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கடந்த 4 மணி நேரத்தை, 3.5 மணி நேரத்தை நீங்கள் தேவனுடைய பாதபடியில் வந்து அவரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், அவரை துதித்து ஆராதித்து, திருச்சபைக்காய், தேசத்திற்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதக்காய் ஜெபித்த உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22 முதல் 26 வசனங்கள் வரை. யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே, தன்னுடைய ஆயுசு நாட்களின் கடைசி கட்டத்திலே தன்னுடைய எல்லா குமாரர்களையும் வரவழைத்து அவர்களுக்கான காரியங்களை சொல்லி அவன் ஆசீர்வதிக்கின்றான். 1வது வசனம் சொல்லுது, அந்த 49:1, கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அப்படி என்றால் யாக்கோபு தன்னுடைய குமாரர்களுக்கு வருகின்ற நாட்களிலே நடக்க இருக்கிற சகல காரியங்களையும் ஒரு தகப்பனாய் இருந்து அவன் ஆசீர்வதித்து நடக்கவிருக்கிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அப்படி ஆசீர்வதிக்கின்ற பொழுது தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பினுடைய அந்த டேன் வரும்பொழுது இப்பொழுது வாசிக்கப்பட்ட அத்தனை அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் சொல்லி அவன் ஆசீர்வதிக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரனாகிய, நீங்கள் முன்னாடியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது விசேஷித்த விதமாக யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் தன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவான மனதோடு கூட அவனை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் நடைபெறவிருக்கிற காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவன் ஆசீர்வதிக்கின்றான். ஹல்லேலூயா. இதில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? என் பிள்ளைய இல்லை உங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கர்த்தனுக்கு இந்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லி ஆசீர்வதித்த அனுபவம் எத்தனை முதியவர்களுக்கு இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு அந்த அனுபவம் இருக்கணும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இல்லை அந்த பொறுப்பு பெற்றோராகி நமக்கு இருக்குது. சரிங்களா? ஆமாம், நிறைய பேருக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு கண்ணீரோடு சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, நீலாம் என்னத்தை? ஆமாம், பெற்றோருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது, வரவே கூடாது. ஸோ யோசேப்பை அவர் அப்படி தான் ஆசீர்வதிக்கின்றார், சொல்லி அதில் முக்கியமான காரியங்கள் மட்டும் நம்மளோட பேச போகிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அவன் திரளான காரியத்தை சொல்லுகிறான். நீ இப்படிலாம் இருக்க போகிற, நீ கனிதரியும் செடியாக இருக்கிறதுனால உன் கொடிகள் படரும், இல்லை நீ அநேக இடங்களை சுதந்திரிப்பாய். அது மாத்திரமல்ல, பின்ற கடைசி வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய மூதாருடைய எல்லாத்தோடைய பெருசாக இருந்துச்சு, நீ அதை காட்டிலும் பெரியவனாவா என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றான். ஆனால் விசேஷித்த விதமாய் நாம் தியானிக்க போகிற காரியம் 49வது அதிகாரம் அது 25வது வசனத்தினுடைய பின்பகுதி. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். நான் வாசித்த இந்த பகுதியிலே இந்த பூலோக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் இதில் அடங்கியிருக்கிறது. அவன் அதை 3 விதமாக பிரித்து சொல்லி அவனை ஆசீர்வதிக்கின்றான். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள், அடுத்து கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். இல்லை, இன்றைக்கி நம்முடைய ஜெபத்தில் பிரதானமாய் இல்லை, ஒரு ஊழியக்கார்ட்ட ஜெபம்னாலும் சரி, ஒரு கன்வென்ஷனில் உட்கார்ந்து கடைசி ஜெபம் நடத்தினாலும் சரி, தனிமையில் காத்து கிடந்து ஜெபித்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கிற பிரதானமான காரியம் என்னது? அப்படி இந்த 3க்கு ஜெபம் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அந்த 3 காரியத்துக்கு போய் சொல்லாமல் சொல்லணும்.
ஹல்லேலூயா. ஆமாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது மற்றும் மூன்றாவது காரியத்துக்கு நம்ம நிறைய ஜெபம், அப்படி தானே? ஆமாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி உலக நாடுகளை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளில் கீழே கனிம வளங்கள் கொட்டி கிடக்குதோ நமக்கு தெரியும். சின்ன சின்ன நாடுகள், இல்லை அரபு கண்ட்ரிகள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நாடுகளே வல்லரசுகளை மிரட்டுகிற வரைக்கும் பார்த்தீங்களா, வல்லரசுகள் அவங்களுக்கு அடங்கி போகிற வரைக்கும் இல்லை அவங்களுடைய காரியங்கள் இருக்குது. ஏன்? அவங்களுடைய பூமியின் அவங்களுடைய ஆழத்தில் வருமானங்கள், பெட்ரோலியம், அந்த ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. உலகத்துக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. ஸோ வருமானத்தை குறிக்கிற ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அப்படி தானே? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அப்படி தானே? அப்படி ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளை அப்படி தான் சொல்லி வளர்ப்போம், அப்படி தானே? நல்லா படிப்பா, நல்லா படித்தா தான் என்ன செய்ய முடியும்? நல்ல வேலைக்கு போக முடியும். நல்ல வேலைக்கு போனால் தான் என்ன கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும், அப்படி தானே? நல்ல வரன் கிடைக்கும், அப்படி தானே? பொம்பளை பிள்ளைங்க நல்லா படித்தா தான் நல்ல வேலை இருக்கிற வரன் உனக்கு கிடைக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணு, அப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்போம். நல்லா ஜெபம் பண்ணியிருப்போம், அப்படி தானே? இதுக்காக எத்தனை உங்கள் கல்யாணம் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பேங்க. மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சு இந்த வெளிச்சம் மாதிரி என் வாழ்க்கையை வெளிச்சமாக இருக்கணும் ஜெபம் அனுபவம் இருக்கா இல்லையா? இது நாசியத் நிறைய உண்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஜெபம் உண்டு, சரிங்களா? ஆமாம், ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ நல்ல வருமானத்திற்காக ஜெபம் பண்ணியிருப்போம். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்குது கற்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். இது குடும்ப ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. நல்ல திருமணம் இல்லையா, சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாயிருப்பதற்கு, இல்லை அநேக நேரங்களில் பலவீனப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் 90% எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? சுகபல ஆரோக்கியத்திற்கு. தலைவலி வந்தாலும் அழுது ஜெபம் பண்ணுவோம், காய்ச்சல் வந்தாலும் அழுது ஜெபம் பண்ணுவோம். இப்படியே நாட்களை கடத்தி கொண்டு இருப்போம், அப்படி தானே? ஸோ இதற்காக நம்ம சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 காரியங்களும் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமான காரியங்கள், அப்படி தானே? அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், அப்படி தானே? ஆனால் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது உலகத்தில் வாழ்றதுக்கு தேவையான முக்கியமான 3 காரியங்களில் அவன் முதலாவது சொன்ன காரியம் என்னது? உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள். உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள். உயர வானத்தில் என்ன வரும்? மழை பெய்யும், வேற சூரியன் உதிக்கும், வெளிச்சம் வரும், வேற சேட்டலைட் அனுப்பியிருக்கோம், அது ஒழுங்காக வேலை செஞ்சால் நமக்கு நல்ல மொபைலில் நெட்டுகள் கிடைக்கும், நல்ல யூடியூப் பார்க்க முடியும், அப்படி தானே? ஸ்னாப்சாட்லாம் தள்ளி விட்டு பார்த்துட்டே இருக்க முடியும், அப்படி தானே? ஆமாம், யோசேப்பு இதில் சொல்லுகிற காரியம் தன்னுடைய குமாரனுக்கான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை யோசேப்பு சொல்கிறான். உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள், உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், அது பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை குறித்து அவன் அந்த பூர்வ நாட்களிலேயே அவன் தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய குமாரனுக்கும் சந்ததியாய் வருகிற தன்னுடைய சந்ததிக்கும் அவன் ஆசீர்வாதமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லி ஆசீர்வதிக்கின்றான். ஹல்லேலூயா. இதில் எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம்? வேலைக்கு ஜெபம் பண்ணோம், கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணு கற்றுக் கொடுத்தோம், அப்படி தானா? நல்ல காலேஜுக்கு ஜெபம் பண்ணால் 12th முடிஞ்சவொடனே என்ன பண்ணிடணும்? சர்ச்சில் நடக்கிற எல்லா ஜெபத்துக்கும் வந்துருப்பா, வந்து உட்கார்ந்துரு, நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் சொல்லி கொடுத்தோம், அப்படி தானே? இந்த உச்சிதமான இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தில் அவன் சொல்லி ஆசீர்வதிக்கிற 3 உன்னதமான ஆசீர்வாதங்களில் உச்சிதமான ஆசீர்வாதமாகிய பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமாகிய ஒரு மனிதனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதமாகிய ஆவிக்குரிய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கணும்னு யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கோமா? யோசேப்புக்கு அவனுடைய யாக்கோபு அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். ஒரு தகப்பனாய் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான முக்கியமான ஆசீர்வாதத்தை அவன் முதலாவதாய் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், பரத்திலிருந்து ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கணும், எல்லாருக்கும் தேவைன்னு விசுவாசிக்கணும். மாற்றணும், கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகம் அப்படின்னாலே நமக்கு என்ன பயம் வரும்? ஆமாம், அபிஷேகம் நான் துள்ளி குதிக்கணும், அப்படி தானா? ஆமாம், நானும் ஒரு சிஎஸ்சி கிறிஸ்தவன் தான். எங்கள் அப்பாவுடைய தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவுக்கு தாத்தா எனக்கு பூட்டினார், அவங்க பேரும் சாமுவேல் தான். விளங்குதா உங்களுக்கு? ஆமாம், எனக்கும் அபிஷேகம் தேவைப்பட்டுச்சு, புரிஞ்சுங்களா? நானும் பரம்பரை கிறிஸ்தவன் தான். ஆனால் நான் என்னை அபிஷேகிக்கும் பொழுது எனக்கு அந்த அனுபவம்லாம் கிடையாது, சரிங்களா? உருண்டு பிறந்ததில் அனுபவம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள்.
புரியுங்க உங்களுக்கு? தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவி மனிதனுடைய ஆவியோடு கூட இணையும் பொழுது ஏற்படுகிற ஒரு வைப்ரேஷன் சிலரால் தாங்கிக் கொள்ள முடியும். இல்லை சில ஆவி பலமாக இருக்கும், அப்படி தானே? சில ஆவி ரொம்ப பலவீனமாக இருக்கும். சில ஒவ்வொருத்துக்கான காரியங்கள் அது. சரி, கர்த்தர் அபிஷேகம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அதை ஏற்றுக்கிறீங்களா? எழுப்புதலை போடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். எழுப்புதல் வேணும்னு சொன்னோம். எழுப்புதல் என்னது? முதல்ல திருச்சபையில் ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டால் தான் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? திருச்சபையில் ஒரு மனம் உண்டாகணும். ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? திருச்சபையில் ஒரு மருந்துமாக இதெல்லாம் எப்போ வரும்? ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தான். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கான மாத்திரதும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்காக மாத்திரம் சொல்லப்படவில்லை. அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? நாங்களாம் பாரம்பரியம் மிக்கவர்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட. எங்கள் பூட்டம் பேர் என்னது? ஆமாம், அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், அதனால தான் உங்கள் பூட்டம் பேர் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? அங்கே முன்னாடி போட்டிருக்கு பிரதிஷ்டை நாள் 25/4/1910 நூற்றாண்டை தாண்டியாச்சு. பாரம்பரியம் மிக்க திருச்சபை நம்ம, அப்படி தானா? நமக்கு அது தேவையா? அபிஷேகம் நமக்கு தேவையா? புதுசு புதுசாக சொல்லக்கூடாதுப்பா, வந்து புரட்டக்கூடாது, எங்களை குழப்பக்கூடாது. நமக்கு பிரச்சனையே அதுதான். எழுப்புதலுக்கு இன்றைக்கி ஏன் திருச்சபைகளில் தாமதமாகிட்டே போகுதுன்னா, எழுப்புதலுக்கான அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த முதலாவது அனுபவத்துக்கு நம்மில் அநேகர் இடம் கொடுப்பதில்லை. பாரம்பரியத்தை சொல்லி, விளங்குதா உங்களுக்கு? பாரம்பரியத்தை சொல்லி இடம் கொடுப்பதில்லை, அப்படிதானா? அப்படிதானா? ஆமாம், எனக்கும் நான் சின்ன பையன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதுலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன அந்த ஊழியர்கள் எப்படி வராரு, வந்தமா பிரசங்கம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடுத்த கன்வென்ஷனுக்கு அவரை கூப்பிட்றாதீங்க. பக்கத்து பாஸ்டேட்லேயும் அந்த தகவலை சொல்லிடுங்க, அவர் கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி ஆளாக இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. இம்மட்டும் ஜெபித்த திருச்சபையே, இம்மட்டுமாய் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற திருச்சபையே, வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. இம்மட்டுமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற நாம இதுவரைக்கும் திருச்சபைகள் ஒருவேளை அதிகமாக போதிக்கப்படாத ஒரு காரியங்கள், இல்லை அநேக பெரியவர்கள் இருக்கிறீங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது குறித்து திருச்சபையில் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ ஏன் தீவிரமாக சொல்லப்படுது? நீங்கள் வாசிங்களா ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:11 வாசிங்களா. இயேசுவானவர் அங்கே பரத்துக்கு ஏறும் பொழுது, நம்ம கூட கொண்டாடுவோம் அப்படி தானே, பரத்துக்கு ஏறுந்த திருநாள் அப்படின்னு சொல்லி ஒரு திருநாள் வச்சுருப்போம் நம்ம சபைகள், அப்படி தானே? இயேசுவான உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீசர்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தி காரியங்களை சொன்ன பிற்பாடு அவர் மேகங்கள் நடுவாக பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட, அவர் மறைத்து கொள்ளப்படும் பொழுது எல்லாரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சத்தம் கேட்கி, களிராகிய மனுஷரே இங்கே ஏன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் போனவர் எப்படி போனார் அப்படியே திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போனவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க, திருப்பி வரப்போகிறாரு, வர்றதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதுக்கு அடுத்த மூவுக்கு நீங்கள் போங்க. இதிலே நின்றுட்டு உங்கள் காலத்தை போய்க்கிறாதீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நிகழ்வுக்கு நீங்கள் கடந்து போங்க அப்படின்னு அந்த வார்த்தை அவருக்கு சொல்லப்படுது. அப்படி தானே? அப்படி அவருக்கு சொல்லப்படுது அந்த வார்த்தை. அவருடைய 2ஆம் வருகையை குறித்து அங்கே சொல்லப்படுது, திருப்பி வருவார், நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆயத்தமாக போங்கன்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. அவங்க கலைந்து போகிறாங்க. இல்லை நம்மளும் இதை ரொம்ப வருஷமாக பாருங்களா, 1910 அப்போ எனக்கு 114 வருஷமாக இந்த சபையில் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் கன்வர்ஷனில் வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா 100 வருஷமாகவும் ஒன்றையும் காணும், அப்படி தானா? அப்படி தான் பார்த்துருப்போம், அப்படி தானா? ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்கள் உலகத்தை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்லப்படும் 2வது 3வது வசனங்களில், இல்லை காலத்தின் அடையாளங்களை பார்த்து, இல்லை நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு, இல்லை நமக்கு தெரியும் இன்றைக்கி மேகம் இல்லை, நான் ஒரு கால் உங்கள் வரும்பொழுது அந்த நேசையை தங்கச்சி கால் பண்ணி பேசினேன், உங்கள் ஏரியா கிளைமேட் எப்படி இருக்குமா, மழை வருமானு கேட்டேன். அந்த தங்கச்சி இல்லைனே நல்லா வெறிச்சிருக்குன்னு சொன்னான். நான் இல்லைனா ஒரு கோட் எடுத்துகிட்டு வரணும், ரெயின் கோட் அப்படின்னு நினச்சி நான் தங்கச்சி கேட்டேன். சரி இப்போ சும்மா குறைஞ்சி இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டில். பார்த்தீங்களா, மேகம் இருந்தால் மழை பெய்யணும் நமக்கு உங்களுக்கு தெரியுது. அப்போ உலகத்தின் கடைசி நாட்கள் அவங்க சீசர் மதத்தில் பேசும்பொழுது அடையாளம் என்னன்னு சொல்லப்படும் பொழுது இப்படிலாம் நடக்கும். யுத்தங்களை கேட்பீங்க, இல்லை மனுஷர் ஒருமாக எழும்புவாங்க, ஜனங்கள் எழும்புவாங்க, இல்லை பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளு நோய்கள் உண்டாகும். இதெல்லாம் அடையாளமாய் சொல்கிறாரு. இன்றைக்கி திருச்சபையின் பிள்ளைகள் நமக்கு எல்லாம் தெரியும், அப்படி தானா? உலகத்தை சுற்றி நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் எப்படி, மழை வந்தால் மேகம் தெரியும், மேகம் வந்தால் மழை பெய்ய போகுது, வானிலை அறிக்கை சொன்னால் மழை பெய்ய போகுது,
இல்லை, இது எல்லாம் நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு இயேசு சொன்ன கடைசி நாட்களின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கும் பொழுது அப்போ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தானே? அப்போ இயேசு வரப்போகிறாரு நமக்கு தெரியும். இயேசு வரப்போகிறாரு நமக்கு தெரியும். வசனம் சொல்லுது, இயேசு வரப்போகிறாருன்னா நம்ம என்ன செய்யணுமா? உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீ ஆயத்தப்படுன்னு வசனம் சொல்லுகிறது. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படுன்னு வசனம் சொல்லுது. அப்போ எப்படி ஆயத்தப்படணும்? அதன் அடிப்படை காரியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஆயத்தப்பட போகிறோம்? வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிற நாம, அவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம, எப்போவும் நடக்கலாம், எந்த நாளிகளிலும் நடைபெறலாம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்ட நாம, தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம, வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறந்துட்டான்னா, ஒரு மனிதன் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்துட்டான்னா அவனுக்கு 2 அனுபவம் தேவை. ஒன்று ஜலத்தினாலே பிறக்கிற ஒரு அனுபவம், 2வது ஆவியிலே பிறக்கிற ஒரு அனுபவம் மனுஷனுக்கு தேவை. இந்த 2 அனுபவத்தில் ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளே, என் அருமையான பெரியவர்களே, என்னுடைய வயதில் மூத்தவர்களே, சத்தியத்தை என்னை காட்டிலும் ஆழமாய் தியானித்து பல திருவசன தேர்வுகளை எழுதினவர்களே, வெறும் ரட்சிப்பை மாத்திரம் வைத்து கொண்டு ஜலத்தினாலே பிறந்து, இல்லை அந்த வெறும் ரட்சிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு ஆவியினாலே பிறந்த அனுபவத்தை பெறாவிட்டால், அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்தை பெறாவிட்டால் எங்கே போக முடியாதான்? பரலோகத்துக்கே போக முடியாதான். யார் சொன்னது? சத்தியம் சொல்லுகிறது. சத்தியம் சொல்லுகிறது. நேர்வழியாய் நம்மளை நடத்துகிற சத்தியம் நமக்கு போதிக்கிறது. ஆவியினாலே பிறந்த அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால், இப்போ வாசிக்க போகிறீங்க ஒரு வசனத்தை, அதனால தான் அன்றைக்கி பேசும் பொழுது, இல்லை அன்றைக்கி நான் பார்க்கும் பொழுது, ஏன்னா கடைசி நாட்களின் அடையாளங்கள் என்று சொல்லப்படும் பொழுது கடைசி நாட்களுக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேறுது. கலிகாலம் இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும். இயற்கை பேரிழவுகள் உண்டாகும். நம்முடைய ஜெபம் அதில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் அழிஞ்சு போயிடக்கூடாது. இல்லை அப்படி தானா? இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமாக அது குறைக்கப்படும். இல்லை அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அல்ல ரட்சிக்கப்படாமல் ஆத்துமாக்கள் இயற்கை பேரில் அழிந்து போயிடக்கூடாது. அப்போ கடைசி கால நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, கடைசி காலத்திற்கென்று தன்னுடைய தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமா இல்லையா? நிறைவேறணுமா இல்லையா? எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17-18 வசனங்கள். கடைசி நாட்களுடைய தேவன் சொல்லியிருக்கிற அத்தனை இயற்கை பேரிடர்களும் கொள்ளை நோய்களும் நிகழ்வருவதை பார்த்து கொண்டிருக்கிற நாம, எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நாம, அப்படி என்றால் எழுப்புதலின் பிரதான காரியமாக இருக்கிற கடைசி காலத்தின் அடையாளமாக என்னவிருக்கும் என்று சொல்லி, கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்று சொல்லி, அதன் எழுப்புதலுக்கான அடையாளம் என்று சொல்லி தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோவேலின் மூலமாக உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்கின்றோமா? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது யார் மேலே? என் மேலே, ஊழியக்காரங்க மேலே, இல்லை குருவானவர் மேலே, இல்லை சுவிசேஷகர் மேலே, பாஸ்டர்ஸ் மேலே அப்படி சொல்லப்படவில்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ கடைசி கால நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய 2ஆம் வருகை சமீபித்திருக்கும் பொழுது, அவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமான பிரதானமான காரியமாகிய ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த அனுபவம், தன்னுடைய தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற நாள் தான் இது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்குத்தான் திருச்சபைகளில் இன்னைக்கு காத்து கிடந்து ஜெபிக்கிறோம். அங்காங்கே கூட்டங்களை நடத்தி மக்களை ஜெபிக்க வைக்கிறோம். பிரதான நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அது முதலாவது திருச்சபைக்குள்ளே இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளாக நம்மீது அது ஊற்றப்பட வேண்டும். அது ஊற்றப்பட்டால் என்ன நடக்குமா?
ஆமாம், வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? என்ன பண்ணுவாங்களாம்? ஆமாம், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள். இன்றைக்கி நம்ம வாலிபர்கள் என்ன தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்? என்ன தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அப்போ இது மாறினா என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தான் செய்கிறது தப்புன்னு அவனுக்கு உணர்வு வரும். தான் தேடுகிற காரியம் தேவன் அருவருக்கிற கிரியேன்னு அவனுக்கு உணர்த்தப்படுவான். அதுக்கு தான் அந்த ஆவியானவர் ஊற்றப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனதுக்காக ஜெபம் பண்ணோம், இல்லை மூப்பர்கள் மத்தியில் ஒரு மனம் வேணும் ஜெபம் பண்ணோம். எப்போ வரும்? வசனம் சொல்லுகிறது, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்களாம். சொப்பனங்களை இன்னைக்கு மூப்பர்கள்ட்ட கேளுங்க போய், ஐயா நான் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்ன சொப்பனத்தை பார்த்த நைட்டு? பாம்பு வந்து கொத்துது. என்ன கொத்துதான்? பாம்பு கொத்துது. என் பிள்ளைங்க அவன் செத்து பாடையில் கிடக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். என் மகளுடைய திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு, பாதியில் நிற்கிற மாதிரி தரிசனத்தை பார்க்குறேன், சொப்பனத்தை பார்க்குறேன். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இந்த கெட்ட சொப்பனங்கள் என்னவாயிரும்? எல்லாம் போய் எதை பார்ப்பாங்க? பரலோகத்தை பார்த்து அதை தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பார்கள், தன்னுடைய திருச்சபைக்கு அறிவிப்பார்கள். எப்போ இது வரும்? ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அப்போ தான் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள். உங்கள் எல்லாரும் தீர்க்க அபிஷேகம் பெற்றா கடைசி நாட்களில் அந்த அனுபவம் உண்டாயிருக்கும். ஒரு விசேஷித்த ஊழியனை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஓன் சபையில் இருக்கிற வாலிபனை சபையின் நடுவில் எழும்பி நின்று என்ன பண்ணுவாங்க? சபைக்கான காரியங்களை தீர்க்க தரிசனமாய் அறிவிப்பார்கள். சபை சரி செய்ய வேண்டிய காரியத்தை தீர்க்கமாய் நின்று தைரியமாய் முன்னறிவிப்பார்கள். அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அப்போதான் சபை மறுரூபமாக்கப்படும். அப்போதான் சபை மறுரூபமாக்கப்படும். ஜலத்தினாலே பிறந்திருக்கிற நீங்கள், ஜலத்தினாலே பிறந்திருக்கிற நீங்கள் பாருங்கள். அதைத்தான் அன்னைக்கு யோவான் சானை கொண்டு முன்னக்கூட்டியே கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி வைத்தார். காரியங்களை எல்லாம் சொல்லி வைத்தார். வாசிங்களா, மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்துக்கு வந்தார், நதியில் போய் இறங்கி நின்றுக்கிட்டார். அப்போ ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மனம் திருப்புதலுக்கான அடையாளமாக நீ என்ன செய்யணுமா? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு பிரசங்கிக்கிறாரு. ஸோ அவருடைய பிரசங்கத்தினால் உணர்வடைந்த, உண்மையாய் உணர்வடைந்த, இல்லை சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லாரும், யூதேயா சமாரியா தேசங்களில் எல்லா ஜனங்களும் வந்து, இல்லை தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து, இல்லை யோவான் ஸ்நானக நிமித்தமால் அந்த நதியிலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படிதானா? மனம் திரும்புதலுக்கென்று பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியான, இல்லை 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. ஸோ பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய், இல்லை அந்த பாவத்திற்குள்ளே விழுந்து உயிரோடு எழுந்திருக்கும்படியாய், அதற்கு மரித்து ஜீவனோடு எழுந்திருக்கும்படியான அடையாளத்தை கொடுக்கும்படியாய் அப்புறம் அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கிறான். இன்றைக்கி திருச்சபையிலையும் இல்லை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபைக்குள் வரும் பொழுது அப்படிதானா? அப்படிதான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்படிதானா? சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம திருச்சபைக்குள்ளே நம்ம சேர்த்துக்கொள்வோம். அப்படிதானா? ஆமாம். ஸோ திருச்சபையில் வர்ற பிள்ளைகளுக்கு படிப்போம். நம்ம பரம்பரையாக இருக்கோமே. நம்ம பாருங்கள், 114 வருஷமாக 115 வருஷமாக இருக்கோமே, நமக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறது? இல்லை, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற அனுபவம் தேவை, எல்லாருக்கும் தேவை. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னான் பார்த்தீங்களா, எல்லாரும் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் வந்து அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னொரு கூட்டமும் உள்ளே வருது. 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 3:7 சொல்லப்பட்டிருக்கு, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு திரள் கூட்ட ஜனங்கள் தன்னுடைய பாவங்கள் நிமித்தமாக மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து அந்த ஜலத்தினால் பிறக்கிற அனுபவமாகிய முதலாவது அந்த ஞானஸ்தானத்தை பெறும்படி அந்த நதிக்கரையில் யோவான நடையில் வருகிறதை பார்த்து அவனை ஞானஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது, பரிசேயர் கூட்டமும் சதுசேயர் கூட்டமும் எங்கே வருது? ஞானஸ்தானத்தை பிறகு லைனில் வந்து நிற்கிது, கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிது கூட்டத்துக்குள்ளே. எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னே தெரியாமல், ஏன்னா எல்லா கூட்டமும் நம்மளும் நிற்கலன்னா நம்மளை உலகம் ஒரு மாதிரி பார்க்கும்.
என்ன இல்லை, நம்முடைய ஜனங்களை நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கூட்டத்தோட கூட்டமாக வந்து நம்மளை ஒரு முங்கி எந்திரிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து தான், அதை ஆவியிலே உணர்ந்து அறிந்து கொண்ட யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டின யார்? பாவத்துக்கு நீ பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டேன்னா நீ கோபாக்கினி நாட்களில் பரலோகத்துக்குள்ளே போயிடுவே, உனக்கு கோபாக்கினி உண்மையில் வராது என்று உனக்கு சொல்லி தப்பான வழிகாட்டினது உனக்கு யார்? கூட்டத்தோட கூட்டமாக வந்து நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டா கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்வீர்களோ? உங்களை நீங்கள் நிதானிக்கிற வேலை இது இல்லை, நேரம் வேகமாக போயிட்டுருக்கு. உங்களை நீங்கள் நிதானித்து அறிகிற நேரம் இது. ஞானஸ்தானம் பெற்று பல வருடங்களாக திருச்சபையில் இருக்கிறோம் இல்லை, இல்லை எத்தனை பேருக்கு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அனுபவம் இருக்குது? உங்களை நீங்கள் நிதானித்து அறியுங்கள், உங்களை நிதானித்து அறியுங்கள். அதுக்காக திருப்பி உங்களை நான் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லலை, ஒரே ஞானஸ்தானம் தான். நம்முடைய விசுவாசம் என்னது? ஒரே ஞானஸ்தானம். ஆனால் இன்னும் பாவ வாழ்க்கை தொடருதுன்னா அதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான் 8வது வசனத்தில், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்றைக்கி நீங்கள் ரட்சிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, பரலோகத்துக்கு நேராக நம்மளை கொண்டு செல்லுகிற அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கென்று அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்த, ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்த, அந்த ஜலத்தினாலே பிறக்கிற அனுபவத்தை ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வந்த அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். அதோடு அவன் நிறுத்தி விடவில்லை. அதைத்தான் நீங்கள் வாசித்தீங்க 11வது வசனத்தில், மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக சொல்லப்படுது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த ஒரு ஞானஸ்தானம் போதுன்னா அவன் அதோட முடிச்சுட்டு போயிருக்கணும். அப்படிதானா? ஆமாம். பாவ மன்னிப்புக்கென்று ஜலத்திலே மூழ்கி எழுகிற அந்த ஜலத்தினாலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு அதுதான் இன்றைக்கி திருச்சபை செய்ய முடியும், திருச்சபையின் போதர்களால் செய்ய முடியும். நம்முடைய நியமனும் அதுதான், சத்தியமும் அதுதான். அப்படிதானா? அதற்காக தான் திருச்சபையிலே ஞானஸ்தானங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படிதானா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 2வது குவாலிஃபிகேஷன், பரலோகத்துக்கு போகிறதற்கு தேவையான தகுதி இல்லை, ஆவியினாலே பிறக்கிற அனுபவமாகிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்தானம் போதவரால் கொடுக்க முடியுமா? ஆமாம், தான் யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டு போயிட்டார். யார் கொடுப்பாராம்? எனக்கு பின் ஒருத்தர் வராரு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் மாத்திரம் அதை சொல்லலைங்க. யோவான் ஸ்நானகன் மாத்திரம் சொல்லலை, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சிலுவை பாடு மரணத்துக்கு பிற்பாடு 3 நாட்கள் கழித்து உயிரோடு எழும்பி தன்னை உயிருள்ளவராக தன்னுடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுதும் அதே காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பார்த்தீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக வந்து நின்று சொல்லுகிறார், யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், இன்னும் சில நாளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இயேசு சொன்ன எல்லாத்தையும் பின்பற்றுகிற நாம, எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற நாம, இயேசு கடைசியாய் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி போன காரியமாக இருக்கிறதான இல்லை, இன்றும் சில நாட்களுக்குள்ளாக நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள். அன்னைக்கு சீசர்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்திருப்பாங்களா? ஜலத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தார்கள். இப்போ இயேசு சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ண போகிறீங்க? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை பெறப்போகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் எல்லா மனிதருக்கும்
இல்லை, எல்லா மனுஷனுக்கும் என்ன தேவை? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை. எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிற அனுபவம் தேவை. இது இல்லைன்னா என்ன நற்கிரியைகள் செய்தாலும், அசனத்தில் எத்தனை கிடா வெட்டி எத்தனாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினாலும், நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தையே அறிவித்தாலும், கர்த்தர் நம்மளை எழுப்புதலின் பாத்திரமாய் வல்லமையாய் பயன்படுத்தினாலும் ஆமாம், நீங்கள் செய்யலை, நீங்கள் சொல்லணும், யார் சொல்லுவா? இந்த கல்லுகளே பேசிரும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளை கர்த்தர் எழுப்புதல் வல்லமையாய் பயன்படுத்தினாலும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், பரிசுத்த ஆவினாலே நிறைவுகளை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த இரண்டாம் வருகையிலே நாம் ஏமாந்து போவோம். அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். சத்தியம் அதை தெளிவாய் போதிக்கிறது, அதை நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. எத்தனை பேர் இதை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? யாரோ ஒருவருக்குன்னு சொல்கிறீர்களோ? உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதிருங்கள், ஏமாந்து போவீர்கள். பரலோக ராஜ்யத்தை எட்டி பார்க்கிற தகுதியை கூட இழந்து போவோம். திருச்சபையே, சுதாரித்துக்கொள், சுதாரித்துக்கொள். உன் வயதின் அனுபவமும் தெரியுங்களா, உன்னுடைய சுவிசேஷத்தின் அனுபவமும் உன் ஜெபமும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. சத்தியம் நியமித்திருக்கிற நியமனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நாம் ஒப்புக்கொடாவிட்டால் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதுவே சத்தியம், அதை தெளிவாய் நமக்கு போதிக்கிறது, அதுவே நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஏன்? அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நம்ம என்ன பண்ணுவோமா? சுற்றுப்புறத்தாருக்கு சாட்சிகளாய், இயேசுவின் சாட்சிகளாய் வாழுவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலிருந்து வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, இல்லை பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற பலனை பெற்றுக்கொண்டு, இல்லை எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கடைசி பரியந்தமும் அவருடைய வருகை மட்டும், அல்லது நம்முடைய மரணம் முந்திக் கொண்டால் நம்முடைய மரணம் மட்டும் அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு நிச்சயமாய் தேவை. நிச்சயமாய் தேவை. நமக்கு நிச்சயமாய் நமக்கு தேவை. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள இருந்தாதான். இல்லை நாம் ஒருவங்களுக்கு உரமாக முறுமுறுக்கும் போது, இது தப்புப்பா, இது நீ பரலோகத்துக்கு போகிறத உன்னை தடுத்து போட்டுரும் அப்படி பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்த முடியும். சத்தியத்தை சரியாய் நமக்கு போதிக்க முடியும். நீ பிரிந்து கிடந்தினா திருச்சபை, நீ ஒருங்கிணைந்து எழுப்புதல் நிற்க வேண்டிய திருச்சபை, இல்லை வெளியே புறங்கிடக்கிற புறஜாதிகளை உள்ளே கொண்டு வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய நீயை பிரிந்து கிடக்கிறது தப்புன்னு ஆவியானவர் எப்போ ஊற்றப்படுகிறாரோ அப்பொழுது தான் அவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, நமக்கு நிச்சயம் 2 அனுபவம் நமக்கு தேவை. ஆவியிலே பிறக்கிற அனுபவம், இல்லை ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற நாம, பாவ மன்னிப்புக்கு நியமனிக்கப்பட்டிருக்கிற ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற நாம, இல்லை அக்னினாலும் ஆவியினாலும் நிறைந்திருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? இல்லைனா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுது, வாசிங்க 5வது வசனம், அப்போஸ்தலர் 1:5. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்னது? இன்னும் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். ரட்சிப்புக்கு காத்து கிடக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? ஆமாம், பிரயாணப்படும்போது பட்டுன்னு போயிட்டுனா, ரட்சிப்பு போயிட்டுனா பரலத்துக்கு போக முடியாது. ஆமாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அது உபவாச கொடுகையாக இருக்கலாம், அது என்ன கன்வென்ஷன் மீட்டிங்காக இருக்கலாம், ஆலய ஆராதனையாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸாக இருக்கலாம், துதி ஆராதனையாக இருக்கலாம். அதையும் தாண்டி நம்முடைய தனி ஜெபங்களாக இருக்கலாம். அவர் எந்த நிலையிலும் நம்மளை அபிஷேகிப்பார். அல்லேலூயா, எந்த நிலையிலும் அபிஷேகிப்பார். நீங்கள் வாஞ்சையோடு கூட காத்திருப்பீர்களானால், இயேசு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினால் கொடுக்கப்படுற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பீர்களானால், அவர் எந்த நிலையிலும் வந்து உங்களை அபிஷேகிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.
அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் நாம் பரலோகத்தில் நிலைவதற்கு அது பிரதானமான காரியம். அது பிரதானமான காரியம். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலையும் நாம் ஜெயம் எடுப்பதற்கு அபிஷேகம் தேவை. இல்லை, வசனம் நமக்கு தெரியும், டைம் ஆகிட்டு. இல்லை, அபிஷேகம் என்ன பண்ணுமா? நுகத்தடிய நுகங்களை முறித்து போடுமா. அபிஷேகம் இருந்ததுன்னா ஆமாம், நமக்கு எதிரியாக நிற்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். நீங்கள் அக்னியாக இருக்கும் பொழுது எந்த சத்துருவின் கிரியைகளும் உங்களை நெருங்கி வரும் பொழுது அது உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் அதை சுட்டரித்து போடும். ஹல்லேலூயா. அதை சுட்டரித்து போடும். ஆமாம், சுட்டரித்து போடும். 2009 ஆண்டு நான் மரண படுக்கையில் இருந்த பொழுது, சென்னையில் செய்த வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு வீட்டிலே முடங்கி இருந்த பொழுது, என்னுடைய மூத்த சகோதரி மூலமாக நான் பராமரிக்கப்பட்டு வந்த பொழுது, மருத்துவர்கள் என்னை கைவிட்ட பொழுது, என்னுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு இனி ஒன்றும் செய்ய முடியாது, உன் இரத்தத்திலே ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கலந்திருப்பதனால மேற்கொண்டு சிகிச்சையும் உனக்கு கொடுக்க முடியாது, இப்பொழுது உன்னுடைய கல்லீரலும் பாதிக்கப்பட்டாயிற்று, உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, சிறுநீரகத்தை யாராவது டோனர் கிடைச்சாங்கன்னா, உறவினர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா நீ மாற்றிக்கொள், உன் ஆயுசு நாட்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ரட்சிப்பு கிடையாது. சின்ன வயசில் கோயில் குட்டியார் தான், ஸ்கூல் டேஸில் கோயில் குட்டியார் தான், எல்லாம் செஞ்சவன் தான். உலகத்துக்குள் போகும் பொழுது பாவம் என்னை சூழ்ந்திருந்தது, வாலிபத்தின் காரியங்கள் என்னை மேற்கொண்டிருந்தது, தொழில் இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிப்போனது. எவனுக்கும் அடங்காதவனாய், யாருக்கும் கீழ்ப்படியாதவனாய், எந்த அரசியல் தலைவனையும் எதிர்த்து நிற்பவனாய் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு என்னை முன்னிறுத்தி கொண்டு துன்மார்க்க வாழ்க்கை வாழ்வனாய் இருந்த என்னை வியாதி பற்றி கொண்ட பொழுது, அப்போ தான் ஒரு திரைப்பிரவாசம் உட்காரும் பொழுது, உன்னுடைய வியாதிக்கு காரணம் உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையே என்று சொல்லி கர்த்தருடைய தாசர் மூலமாக கர்த்தரோடு பேசின பொழுது ஜெப வேளையை என்னை ஒப்பு கொடுத்தேன். முதலாவது என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். டீனேஜில் நிறைய வாலிப மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், இரவு ஜெபங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறேன். முதலாவது பரிபூர்ண ரட்சிப்பை பெறும்படியாய் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி கதறி அழுதேன். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அவருடைய மீண்டும் அவருடைய ஜெபித்து அவருடைய நெருங்க ஆரம்பித்த பொழுது மருத்துவர்கள் எதையெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ, நான் தேவன் பக்கம் நெருங்க என்னுடைய வியாதி சிகிச்சை இல்லாமலேயே இல்லை, என்னுடைய 1.5 வருட பாடுகளிலே தேவனோடு விழுந்து கிடந்தது நிமித்தமாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த என்னுடைய ஆவிக்குரிய தாயாய் என்னுடைய மூத்த சகோதரியை வழிநடத்தி கர்த்தரை பற்றிக்கொள்ளும்படி அவளை நடத்தினது நிமித்தமாக நான் கர்த்தரை பண்ணி ஜெபித்த பொழுது வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போனது, விலகி போனது. படுக்கையில் நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன், என்னுடைய இயல்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, யூரியா கிரியாட்டினின் அது சிறுநீரக செயல்பாடுக்கான அறிகுறியது, அது மட்டும் நார்மலுக்கு வரலை. இப்படி தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பா, எனக்கு இந்த காரியங்கள் வேணும், பரிபூர்ண விடுதலை வேணும், கல்லீரல் புதிதாக்கப்படணும், என்னுடைய சிறுநீரகம் புதிதாக்கப்படணும். நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த நாட்களிலே தான் என்னை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது தான் வசனம் சொல்லியிருக்கிறபடி அபிஷேகத்தை பெற்ற வாழ்வில் என்ன செய்வாங்களாம்? தரிசனங்களை காண்பார்கள். கர்த்தர் என்னை தரிசனங்களை காணும்படியாய் மேலான பாக்கியத்தை தந்தார். உன் சிறுநீரக பாதிப்பிற்கு காரணம் என்ன? நீ இன்னும் சுகத்தை பெறாதிருப்பதற்கு காரணம் என்ன? நீ ரட்சிக்கப்பட்டும் பரிபூரண விடுதலையை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாததுக்கு காரணம் என்ன? தரிசனங்கள் என் முன்னாக நிறுத்தப்பட்டது. நான் படுக்கையில் இருக்கும் பொழுதும், பகல் வேளையிலே தரிசனங்கள் மூலமாகவும், நித்திரையில் இருக்கும் பொழுது சொப்பனங்கள் மூலமாகவும், தேவனுடைய பாதத்திலே பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பதன் மூலமாகவும் கர்த்தர் காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற கிரியைகள் என்ன? பொல்லாத மனிதர்கள் உனக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் என்ன? அதற்கு விரோதமாக நீ செய்ய வேண்டியது என்ன? தாவீது சொன்னது போல, என் கையை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற கர்த்தர் அபிஷேகித்து அந்த சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாய், அந்த மாந்திரிக கிரியைகளை சுட்டரித்து போடும்படியாய் என்னை பயிற்றுவித்தார். ஆவியின் அக்கினியினால் என்னை நிரப்பினார். அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணு. உன் ஆவிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு போகட்டும், வல்லமைகள் புறப்பட்டு போகட்டும். இதோ அந்த நுகத்தை இப்பொழுது அது சுட்டரித்து போடும். அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும் அல்லவா? அந்த வார்த்தை உன் ஆவிலிருந்தே புறப்பட்டு போகும், அதுவே அதை அழித்து போடும். எந்த ஊழியனும் நிமித்தமாக உனக்கு விடுதலை அல்ல. இதோ உன்னுடைய ஆவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இதோ அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அதுவே அதை சுட்டரித்து போடும் என்று
அவர் என்னை அந்த நாட்களில் தரிசனங்களை கொடுத்து யுத்தத்திற்கு பழக்கி வைத்து அந்த கிரியைகளை சுட்டெரித்து போடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எப்படி வந்தது? இன்றைக்கு 13 ஆண்டுகள் ஆயிற்று. எந்த மருந்து மாத்திரைகளும் அல்ல. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய் இன்றைக்கு கர்த்தர் சுகபல ஆரோக்கியத்தோடு, நான் சொல்லாட்ட உங்களுக்கு அந்த அடையாளமே உங்களுக்கு தெரியாது. இல்லை, கிட்னி பாதிக்கப்பட்ட அடையாளம் தெரியும், கல்லீரல் பாதிக்கப்பட்ட அடையாளங்கள் எதுவும் சரீரத்தில் இல்லாதபடிக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சுகத்தை கொடுத்த தேவன் தான் கொடுத்த அபிஷேகத்தின்படி இன்றைக்கு சுகத்திலே கட்டப்பட்டவர்களை, வியாதியிலே படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாய், சுகத்தை கட்டளையிடும்படியாய் கர்த்தர் தனக்கென்று பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் எப்படி ஆயிற்று? எப்படி ஆயிற்று? கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் கொடுக்கப்படுகிற அந்த ஞான ஸ்நானம். ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. டைம் முடிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி எல்லாரும் முடிந்தல் எந்திரிச்சுக்கொள்ளலாம். எந்திரிச்சு தான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லோரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு நிமிஷம் தான், அப்படி எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு நிமிடம் எந்திரிச்சுக்கொள்ளலாம். அப்படி ஜெபம் பண்ணுங்க. திருச்சபையே, திருச்சபையே, கடைசி காலம் என்று சொல்லி சகலத்தையும் அறிந்திருக்கிற திருச்சபையே, இதுதான் கடைசி நாட்கள் என்று சொல்லி சகலத்தையும் அறிந்திருக்கிற திருச்சபையே, கடைசி நாட்களின் அடையாளங்களை எல்லாம் தெரிந்திருக்கிற நீங்களும் நாங்களும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், அப்பா பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற அந்த ஆவியின் பிறப்பு, அந்த ஆவியினாலே பிறக்கப்படுகிற அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? இல்லை இல்லை, நான் ஜலத்தினாலே பெற்ற ஞானஸ்தானத்தை பெற்றும் இன்னும் பாவத்தில் விழுந்து கிடக்கேன் அப்படின்னா இன்றைக்கு உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு விஷயம் சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, அப்பா அந்த ரட்சிப்பை என்னை பூரணப்படுத்துங்க. இந்த கோபம் என்கிட்ட இருக்குது, வைராக்கியம் இருக்குது, புறங்கூறுதல் இருக்குது. அப்பா மற்றவர்கள் முன்னேறுகிறதை பார்க்கும் பொழுது பொறாமை எனக்குள்ள வருது. என் நாவில் இந்த தூஷண வார்த்தைகள் புறப்படுது. ஊழியனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற வார்த்தைகள் நாவிலிருந்து புறப்படுது. என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. கேட்டு அப்படியே கேளுங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்களே ஏசப்பா, நீங்கள் கொடுக்கிற உயரத்தில் வானத்தில் இது உண்டாகிற ஆசீர்வாதமாகிய அப்பா அந்த பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் எனக்கு இப்போ வேணும், எனக்கு இப்போ வேணும், எனக்கு இப்போ வேணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, தாகமுள்ளவேன் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், தாகமுள்ளவேன் என் தன்மையில் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் இதோ நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இதோ பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்தினாலே இதோ பரலோகத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். இதோ உங்களை நிரப்ப விரும்புகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்கிறார். பாரம்பரியத்தை சொல்லி முடக்கிக் கொள்ளாதிருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க முடக்கிக் கொள்ளாதிருங்கள். நானும் அப்படி முடக்கி இருந்தேன், என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். வருடத்துக்கு ஒரு முறை என்னுடைய நினைவு நாளுக்கு ஸ்தோத்திர கூட்டங்களை செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரு. உன்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். என் தாயே தகப்பனே, உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. ஆவியானவர் ஊற்றப்படுகிற வேளை இது. இதோ யோவேலின் தீர்க்க தரிசனம் இந்த மார்க்கு ஆலயத்தில் நிறைவேறுகிற நேரம் இது. கேட்கிற எவன் மீதும் அந்த அபிஷேகம் போடப்படுகிறது. கேட்கிற எவன் மீதும் உன் வாயை விரிவாய் திற. கேட்டு பெற்றுக்கொள். பாரம்பரியத்தை சொல்லி முடக்கிக் கொள்ளாதே. கேட்டு பெற்றுக்கொள். லபோஷாந்தரபோ. இதோ சிலரை அக்னியினாலே நிரப்ப விரும்புகிறார். உன் நாவில் இந்த அக்னிமயமான வார்த்தைகள் புறப்படும்படியாய், இதோ உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடையை உண்டு பண்ணுகிற சத்துருவின் கிரிகளை அழித்து போடும்படியாய், இதோ உன் நாவிலே அக்னி அபிஷேகத்தை போட விரும்புகிறார். உன் வாயை விரிவாய் திற. இதோ கேட்கிற எவர் மீதும் போடப்படுகிறது. உன் ஆசீர்வாதங்களை தடைவணி வைத்திருக்கிற இதோ எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கத்தக்கதான வார்த்தை இப்பொழுதே உன் ஆவிலிருந்து புறப்பட போகிறது. சிலருக்கு நவமான பாஷைகளை கொடுக்கப்பட போகிறது. தூதர்கள் பாசுகிற இதோ நவமான பாஷைகள், அந்நிய பாஷைகள் சிலருடைய ஆவிலே வைக்கப்பட போகிறது. உன் வாயை திறந்து பேசு, அடக்கிக் கொள்ளாதே. கடைசி வினாடி பொழுது இனி சமயம் கிடைக்குமா கிடைக்காதா
மாட்டாதோ. இதோ வாய்ப்பை பயன்படுத்திக்கொள், வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். இதோ பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை, அக்னிமயமான அபிஷேகத்தை, அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள். இதோ எழுப்புதல் அக்னி போடப்படட்டும். யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். 120 மேல் மத்தியிலே போடப்பட்ட அந்த அபிஷேகம் இப்பொழுது இப்பொழுது இந்த மார்க்கு தேவாலயத்திலே போடப்படட்டும். ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும் ரிபோஷம் தரபோ, லேசம் தரபோ, ரிபோ கந்தரோ, ரெபோஷம் தரபோ. இதோ அபிஷேகத்தில் நுகங்கள் முறிக்கப்படும் அல்லவா? சிலருடைய நுகத்தை கர்த்தர் முறிக்க விரும்புகிறார். அருமையான தாயாரே, உன்னுடைய மகளுக்காக வடித்த கண்ணீருக்கு முடிவு உண்டாயிற்று. உன் மகளுடைய கற்பம் திறக்கப்படுவதை பார்க்கிறேன், உன் மகளுடைய கற்பம் திறக்கப்படுவதை பார்க்கிறேன். தடைகள் விலகுகிறது. இதோ கர்த்தர் இன்றைக்கு உன்னை அபிஷேகித்தபடியினாலே, இதோ கர்த்தர் இந்த நாளிலே இதோ உன் மகளை கட்டி வைத்திருந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. நீ கண்ணீர் வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டாயிற்று மகளே, பதில் உண்டாயிற்று மகளே. அப்படியே ஜோம் பண்ணுங்க, ஒரு நிமிடம் ஜோம் பண்ணுங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் அல்லவா? தடைகள் உடையட்டும், முறிக்கப்படட்டும். திருமண தடைகள் மாறட்டும். காத்திருத்தலுக்கு முடிவு உண்டாகட்டும், முடிவு உண்டாகட்டும். பலவீன கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாக்கோபு அப்பா தன்னுடைய தாசனாகிய யோசேப்புக்கு சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது வந்து அமருவதாக, அமருவதாக, அமரட்டும் ஆண்டவரே. சந்ததி சந்ததியாய் இவருடைய தலைமுறைகளுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் தேவரின் சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவோம்.